ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த லட்சுமி கன்று போட்டிருக்குறான். ஒரு வாரமாக கன்று போடுவான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி நைட்டு விடிய விடிய தூங்க விடாமல் ரொம்ப கஷ்டப்படுறா கன்று போடுறதுக்கு. பாருங்கள், ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு இப்போ தான் கால் வெளியில் வந்திருக்கு. காலையிலேருந்தே படுத்தா எந்திரிச்சா சரியாக தீனி சாப்பிடல, ரொம்ப கஷ்டப்பட்டா. மாடு கன்று போடுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும். இதை வச்சு நம்ம இன்றைக்கி மாடு கன்று போடுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். சரியான தீனி எடுக்காது, மடி நல்லா இறங்கியிருக்கும், காம்பு பால் குடிக்கிறதுக்கு சுரந்துருக்கும். ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு போகிறான்னு அந்த தடவை. போன தடவைலாம் கன்று ஈஸியாகவே போட்டுட்டா. இது இவளோட 3வது கன்றுக்குட்டி. இந்த கன்றுக்குட்டிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா. கத்திக்கிட்டே இருந்தால் அவளால் வலியே தாங்க முடியல. 10 மணிலேருந்து படுக்கவும் எந்திரிக்கவும் வந்து விடிய காலையில் 3 மணிக்கு தான் கன்று போட்டாள். அவ்வளோ நேரம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இவளை பார்த்துக்கிட்டே இருந்தோம். எப்படா கன்று போடுவா, எப்படா வெளியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டேட்டு இவளுக்கு முடிஞ்சிருச்சு. பாருங்கள், இப்போ தான் கால் 2 வந்திருக்குது, நாக்கு வந்திருக்குது. இப்போ கன்று போடுறதுக்குள்ளே வீட்டில் டெலிவரி வார்டில் எல்லாம் வெயிட் பண்ணுற மாதிரி குடும்பமே எந்திரிச்சு உட்காந்துட்டு இவ படுற பாட்டை பார்த்தா நம்மளுக்கு பாவமாக இருந்துச்சு. எந்திரிக்கவும் நடக்கவும் போகவும் வரவும் என்ன பண்ணலாம், எப்படி வெளில கன்று போடுவா அப்படின்ட்டு. ரொம்ப நேரம் போராட்டத்துக்கப்புறம் காலோடு சேர்ந்து தலையும் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. பொறுமையாக வாய்க்குள்ளெல்லாம் இந்த இது இருக்கும், எல்லாம் சுத்தமாக எடுத்து விட்டு கன்றுக்குட்டியை பொறுமையாக இழுக்க ஆரம்பித்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தா நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக போட்டுடுவா. ஏன்னா அவள் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ஈஸியாக கன்றுக்குட்டியை வெளியில் இழுத்தரலாம். இதை பாருங்கள், கன்று போட்டா அழகான கன்றுக்குட்டி வெளில வந்துடுச்சு. கெடேரி கன்று போட்டுருக்குறா. பாப்பா பிறந்திருக்குது லட்சுமிக்கு. கொஞ்ச நேரத்தில் எழுந்திரிச்சு சரியான சேட்டை, அங்கிட்டு ஓடவும் இங்கிட்டு ஓடவும். லட்சுமி கன்றுக்குட்டியும் எத்தனை பேர்த்துக்கு பிடிச்சிருக்குதோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விடிஆர் சால்வை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் வீட்டில் மாடு இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பை பை. ரொம்ப கொஞ்சம் ஓவரா எங்க ஓங்க ஊக்குறா கல்ட்டு சுனி மாதிரி இருக்குது